ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர. தெய்வத்தின் குரல் 6ஆம் பகுதி. விக்னேஸ்வர காயத்ரி. ஒவ்வொரு தெய்வத்திற்கும் உரியதாக ஒரு காயத்ரி மந்திரம் உண்டு. உபநயனம் பண்ணி பிரம்மோபதேசம் என்று செய்கிற காயத்ரி மந்திரம் சூரிய ஜோதிஷில் இருக்கப்பட்ட பரமாத்ம சக்தியான சவிதா என்கிற தெய்வத்திற்கான காயத்ரி. காயத்ரி என்பது 24 எழுத்து கொண்ட ஒரு மந்திரம். அந்த எண்ணிக்கையில் எல்லா தேவதைகளுக்கும் மந்திரங்கள் இருக்கின்றன. இந்த மந்திரங்கள் 8 எழுத்துள்ள 3 பாதங்களாக பிரியும். ஒவ்வொரு பாதத்திலும் அந்த மந்திரம் எந்த தேவதைக்கானதோ அந்த தேவதையின் ஒவ்வொரு பெயரை சொல்லி இருக்கும். முதல் பாதத்தில் ஒரு பெயரை சொல்லி அப்படிப்பட்டவரை அறிவோம் என்று வரும். 2ஆம் பாதத்தில் அந்த தெய்வத்திற்கு இன்னொரு பெயரை சொல்லி அப்படிப்பட்டவரை தியானிப்போம் என்று வரும். 3ஆம் பாதத்தில் 3ஆவதாக இன்னொரு பெயரை சொல்லி அப்படிப்பட்டவர் நம்மை நல்ல வழியில் தூண்டிவிடட்டும் என்று பிரார்த்தனை வரும். மகா நாராயண உபனிஷத்தில் உள்ளபடி லோக வழக்கில் பிரசித்தமாக உள்ள இந்த காயத்ரி மந்திரங்களில் பரமசிவன், விக்னேஸ்வரர், சுப்பிரமணியர், நந்திகேஸ்வரர் ஆகிய 4 பேரின் காயத்ரிகளிலும் முதல் பெயராக தத் புருஷ என்பதைத்தான் சொல்லியிருக்கிறது. ஆனால் விக்னேஸ்வரரை குறித்ததாகவே அதர்வ வேதத்தில் ஒரு உபனிஷத் இருக்கிறது. கணபத்திய தர்வ சீர்ஷம் என்று அதற்கு பெயர். அதில் ஒரு கணபதி காயத்ரி கொடுத்திருக்கிறது. இந்த காயத்ரியில் முதல் பெயராக ஏகதந்தை என்பதைத்தான் சொல்லியிருக்கிறது. ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர.